வெல்கம் டு மகிழும் தேவதை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் டேஸ்ட்டு. உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் செய்கிறோம். மெனக்கட்டு இதுக்காக நீ எதுவுமே வாங்க வேணாம். அப்படி பொருள் தாங்க. நம்ம சப்பாத்தி போடுறப்போ கூட நம்ம இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு மாவு பிணையிற மாதிரியே பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் தேங்காய், நாட்டு சக்கரை, வேறு எதுவுமே தேவையில்லை. கையிலேயே கொஞ்சம் எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாவு மட்டும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதில் ஃபஸ்ட்டு லேயர் வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை, அடுத்து தேங்காய், அடுத்து நாட்டு சக்கரை போட்டுட்டு மேலே இருக்கிற மாவு வந்து நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு நல்லா நம்ம கையிலே வந்து பால் மாதிரி பிடிச்சிடணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணுறப்ப, நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுறப்ப அது வந்து வெளியில் வரக்கூடாது. உள்ளே இருக்கிற ஸ்டஃப்புமே ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைங்க வந்துட்டு வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி போடுறப்ப மறந்துடாமல் இதை நீங்கள் செஞ்சுருங்க. எப்போ சப்பாத்தி போட்டாலும் நான் என்னோடய பிள்ளைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்துருவேன். அவங்க சப்பாத்தி போடுறதுக்கு முன்னாடியே எனக்கு போலி மாதிரி இருக்குள்ளம்மா கோதுமை மாவில் அது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றக்காக தாங்க இந்த வீடியோ. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். அதை அப்படியே அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாங்க. வெளியில் அந்த ஸ்டஃப் வராமல் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி தோசை தவாவில் போட்டு 2 பக்கம் சுட்டு எடுத்தால் கோதுமை போலி ரெடி. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கத்தியை வச்சு கட் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். எங்கே வாங்குனீங்க அப்படின்னு தாங்க கேட்பாங்க. நம்ம கடையிலலாம் வாங்குகிற தேங்காய் பன்னு மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா முக்கியமான பொருளே வந்து தேங்காய் தாங்க. தேங்காய், ஸ்வீட்டுக்காக நாட்டு சக்கரை, ஸ்வீட்டுக்காக நீங்கள் வேணால் வெள்ளை வேணால் சேர்த்துக்கலாம், பொரிகடலை வேணாலும் நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். இது வேக வேக பொன்னிறமாக வர்றதே பார்க்கவே எப்படா நம்ம சாப்பிடுவோம் அப்படி தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ ரோஸ்ட் ஆகிருக்குன்னு. நல்லா நீங்கள் ரோஸ்ட் ஆக்கியே எடுக்கலாம். அது கருகிருச்சு நினைக்காதீங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இப்போ நான் கத்தியை வச்சு கட் பண்ணி காமிப்பேன். தோசை கரண்டிலலாம் கட் பண்ண முடியாதுங்க, அதனால் நான் கத்தியை வச்சு கட் பண்ணிட்டேன். அழகாக அடுக்கி வச்சுருக்கேன். நான் 2 3 தாங்க போட்டேன், அதுவே இவ்வளோ வந்துருச்சு. இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து டேஸ்ட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு எங்களுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஹெல்த்திங்க. இன்னொன்று சொல்லப்போனால் ரொம்ப ஹெல்த்தி. நம்ம குழந்தைங்களுக்கு எந்த ஒரு தேவையில்லாத பொருளும் நம்ம கலக்காமல் செஞ்சு கொடுக்குறோம். அதுதாங்க. தேங்க்யூ.